நீங்க வந்து நடிச்சிட்டு தான் இருந்தீங்களாம். ஆனா மக்கள்லாம் பார்க்குறவங்க உண்மையாவே யார்ரா இது அப்படின்னு சொல்லிட்டு செயின் எல்லாம் வந்து புடுங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலே உங்கள அடிக்க வந்துட்டாங்களாமே. அது என்ன ஆமாம் நடந்துச்சு? மேடம். ஆக்சுவலாக மெட்ரோலையும் நடந்துச்சு அது. ம். மெட்ரோவில் பார்த்தா செயின் ஸ்நாச்சிங் மட்டும் காமிச்சிருப்போம். டி நகரில் வந்து ஒரு ஷூட் இப்போ டி நகர்னா பார்த்துக்க அங்கே ஒரு ஷூட் பண்ணோம். டி நகரை நான் வளசரவாக்கம் 2 இடத்துலையும் ஒரு மார்க்கெட் ஏரியா ஷூட் பண்ணோம். மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா போகிறப்ப அப்படியே அடிச்சுட்டு தான் போவோம். அப்போ வந்து ஒரு 4 பேர் துரத்துனாங்க. பட் ஆனால் போயிட்டோம் நாங்கள். ஏன்னா அந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஹைட்டில் இருந்துச்சு. பண்ணிட்டு போயிட்டதுனால தப்பிச்சிட்டோம். ரிட்டர்ன் வரப்போ தான் ஷூட்னு அப்புறம் டேரக்டர் சொல்லிட்டாங்க. அசிஸ்டன்ட்லாம் சொன்னதுனால ஒன்றும் இதில் பார்த்தீங்கன்னா நின்று மிரட்டி பிடுங்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். கத்தியெல்லாம் காமிச்சு மிரட்டி கழட்டுன்னு சொல்லி அப்போ பார்க்குறப்ப செம்மஞ்சேரியில் ஒரு ஏரியாவில் அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. 10 பேர் ஒடியாடுறாங்க. அதை பார்த்துட்டு தான் இந்த சீன்லாம் இல்லையே எதுக்கு நான் ஆக்சுவலாக சார் சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட நீ மிரட்டணும் போகணும் வர்றாங்க. ஒரு 20 அடி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சீனே இல்லை எப்படி வராங்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. மெட்ரோவில் நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருந்துச்சு. ஒரு வாரம் உண்மையில நான் பண்ணுறேன்னு நடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் கோஆர்டிஸ்ட் அந்த பொண்ணு சொல்கிறாங்க இல்லை ஷூட் தாங்கிறப்ப நான் ஓடிட்டேன். நான் ஓடிட்டேன். அந்த பொண்ணு நிற்க நான் போயிட்டேன். ஏன்னா அவங்க நடிக்க மாட்டாங்களா உங்களுக்கு. நான் போயிட்டேன். அந்த பொண்ணு எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை ஷூட் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டைரக்ட் அசிஸ்டன்ட்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க விட்டாங்க.